வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்வெர்டர் வெல்டிங் மிஷின் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா காசை பார்க்காதீங்க. ஒரு 500,000 கூட போறத பார்க்காதீங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தையும் உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் காசு கம்மியா கொடுத்து ஒரு மிஷின் வாங்கினேன். ஒரு 5,000 வாங்கினேன். அதை வந்து 3 தடவை எடுத்துட்டு போய் ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அதுக்கே 1000 ரூபாய், 1200 ரூபாய், 1500 கொடுத்து வாங்கி கிட்டத்தட்ட 4000 ரூபாய் செலவு பண்ணேன். ஒரு கட்டத்துக்கு மேல மிஷினே வேண்டாம் அப்படின்னு தூக்கி போற ஒரு நிலைமைக்கு நான் வந்துட்டேன். இப்போ இந்த மிஷினை பத்தி நம்ம பார்ப்போம். பொதுவா இந்த மாதிரி இன்வெர்டர் வெல்டிங் மிஷின்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு IGBT, இன்னொன்னு MOSFET. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணக்கூடியது MOSFET வெல்டிங் மிஷினை சொல்ல போறேன். IGBT தேவையில்ல. ஏன்னா நான் IGBT யூஸ் பண்ணி வெறுத்து போயிட்டேன். சோ IGBT பக்கமே நான் இப்ப போறது கிடையாது. இப்ப நான் போறது ஃபுல்லாமே MOSFET தான். சரி, MOSFETக்கும் IGBTக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த வெல்டிங் மிஷினை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா கீழே வந்து 3 லேயர் போர்டு இருக்கும். இந்த 3 லேயர் போர்டுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பவர் போர்டா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா MOSFET, மூணாவது டயோடு. இந்த மாதிரி வரிசலா தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. இது தனித்தனியா இருக்கிறதுல ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, எதுலயாவது ஒன்னு கம்ப்ளைண்ட் அப்படின்னா அதை அப்படியே மட்டும் எடுத்துட்டு புதுசா நம்ம அதை கடையில வாங்கி பிக்ஸ் பண்ணி இந்த மிஷினை ஓட விட்டுலாம். ஒருவேளை நீங்க IGBT அப்படின்னா மொத்தமே ஒரு போர்டு தான் இருக்கும்.